Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நடிகர்கள் வளர்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க, வளர்ந்த பிறகு வேற மாதிரி இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு நடிகரோடையும் ஒரு 20 பேர் வராங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இப்போ லால் சலாம் படப்பிடிப்பு 18 பேரோட வந்திருக்கிறாரு விஷ்ணு விஷால். 18 பேரோட அப்படி காரில் இறங்கி உள்ளே வரும்போதே, சார் உள்ளே ரஜினி சார் இருக்கார், அவரே 2 பேரோட தான் வந்திருக்காரு. இப்போ மும்பையிலேருந்து டெக்னீஷியன்ஸ் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பெப்சி அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்கள் ஆட்களை தான் நீங்கள் வச்சு வேலை பார்க்கணும். இப்போ ஒருத்தர் சும்மா வந்து பெப்சிலேருந்து வந்து சும்மா உட்காந்துருப்பாரு, அவருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், அண்ணனே பேட்டா கொடுக்கணும். மும்பையிலேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் தனியாக சம்பளம் கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க தயாரிப்பாளர்கள்? குட் பேடக்ல இருக்கட்டும், இது விஜய் சார் படம் கோட் படமாக இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், டேட் அனௌன்ஸ் பண்ண படத்தோட நிலை என்னவா இருக்குது, அது வருமா? டோட்டலாக இவங்க தடை வச்சு நவம்பர்லேருந்து தான். பொல்லாதவன் ஆடுகளம்னு 2 படம், 2மே வந்து தனுஷனுடைய வாழ்க்கையில் பெஞ்ச் மார்க் படம். இந்த 2ஐயும் தயாரித்தவர் கதிரேசன். இப்போ அப்படி ஒரு தயாரிப்பாளருக்கு அவர் திரும்ப தேதி கொடுக்கறது தான் தார்மீக ரீதியாக சரி. இப்போ அடுத்த படம் ஒரு உதயநிதியினுடைய நண்பருக்கு படம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட உதயநிதிக்கே பண்ணுறதா அர்த்தம். அது 5 வட்டிக்கு குறைஞ்சி இன்னைக்கு கிடையாது, பேங்க்கு கொடுக்காது. அப்போ வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறவர்கள் எவ்வளவு சிரமம் போடுறாங்கங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அஜித்தோ விஜயோ யாராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த தயாரிப்பாளர்களால் வளர்ந்தவங்க தான். வெப்சீனுடைய அந்த அடக்குமுறை இருக்குல்ல, நிஜமாகவே தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்ணீர் வச்சுக்குவாங்க. பட் மொத்தத்தில் இன்றைக்கி படம் எடுப்பதுங்கிறது வந்து பாழுங்கிணத்தில் குதிப்பதற்கு சமமாக இருக்குது. ஒரு நாளுங்க ஒரு நடிகர் ஒரு நாள் தன் சொந்த காசில் படப்பிடிப்புக்கு வந்தாருன்னா அவருக்கு அந்த வலி தெரியும். பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது பார்த்துருப்பீங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு அறிக்கை மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரீம்லைனாக என்னதான் சார் பிரச்சனை? இது வந்து நீண்ட நாள் பிரச்சனைங்க. ஆக்சுவலாக நடிகர்கள் வளர்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க, வளர்ந்த பிறகு வேறு மாதிரி இருக்காங்க. அப்போ தயாரிப்பாளர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்கள் பண்ணுற அட்ராசிட்டி எல்லாமே பொறுக்க முடியாமல் வேறு வழி இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு திட்டத்துக்கு கீழே வந்தால் தான் மேற்கொண்டு சினிமா எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு நடிகரோடையும் ஒரு 20 பேர் வராங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அது 20 பேருக்கும் நாங்கள் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் பேட்டா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பாதி பேர் ஜிம்பாய்ஸாக இருக்காங்க. ஏன்னா இப்போ வெளியூர்களுக்கு படப்பிடிப்புக்கு போகும்பொழுது ஒரு நடிகருக்கு ஜிம்பாய்ஸ் தேவை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தயாரிப்பாளர் தான் இந்த ஜிம்பாய்ஸுடைய செலவை ஏற்றுக்கணுங்கிறது நடிகர் சங்கம் சொன்னது. சரி ஓகே அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பட் இண்டோரில் படப்பிடிப்பு நடக்கும்போது நீங்கள் ஒரு 10 பேரோட வந்தீங்கன்னா அது எதுக்குன்னு கேட்குறாங்க. இண்டோர்லேயுமே 10 ஜிம்பாய்ஸோட வராங்க. 10 ஜிம்பாய்ஸோட வராங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன்னே. இப்போ லால் சலாம் படப்பிடிப்பு 18 பேரோட வந்திருக்கிறாரு விஷ்ணு விஷால். 18 பேரோட அப்படி காரில் இறங்கி உள்ளே வரும்போதே, சார் உள்ளே ரஜினி சார் இருக்கார், அவரே 2 பேரோட தான் வந்திருக்காரு, நீங்கள் 18 பேரோட வந்தீங்கன்னா அவர் என்ன நினைப்பார் உங்களை பற்றினோடனே இவர் பயங்கர ஷாக் ஆகி மீதி 16 பேரையும் அப்படியே காருக்குள்ளே போய் உட்காந்துருங்கன்ட்டாரான். ஸோ பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டாரே 2 பேரோட வரும்பொழுது இந்த அடுத்த கட்ட நடிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டி இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை வந்து தவிர்க்கணும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுகள் இருந்துகிட்டே இருக்குது. முறைப்படுத்துறது. ஆமாம்மா. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ மும்பையிலேருந்து டெக்னீஷியன்ஸ் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரு, ஒரு மேக்கப் மேனு, இவங்க எல்லாமே மும்பையிலேருந்து வந்தால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. இப்போ அந்த செலவை வந்து தயாரிப்பாளர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது நியாயம். ஆனால் இங்கே இருக்கிற பெப்சி அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்கள் ஆட்களை தான் நீங்கள் வச்சு வேலை பார்க்கணும், மும்பையிலேருந்து ஒருத்தர் வந்தால் நாங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணட்டும், எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருங்கன்றாங்க. இப்போ ஒருத்தர் சும்மா வந்து பெப்சிலேருந்து வந்து சும்மா உட்காந்துருப்பாரு, அவருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், அண்ணனே பேட்டா கொடுக்கணும், மும்பையிலேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் தனியாக சம்பளம் கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க தயாரிப்பாளர்கள்? இது எதுவுமே வேறு மாநிலங்களில் கிடையாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வேறு மாநிலங்களில் கிடையாது. இப்போ ஒரு ஹீரோன்னா மொத்தமாக அவருக்கு சம்பளம், நீங்கள் 100 பேரை வேணாலும் உதவிக்கு ஆள் வச்சுக்கிங்க, அது உங்கள் பொறுப்பு, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, சம்பளத்தை அவங்க தகுதிக்கு மீறி வாங்குறாங்க. படம் ஓடுதா ஓடலையா இதை பற்றி எந்த அக்கறையுமே அவங்களுக்கு கிடையாது. பெரிய சம்பளத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுகளையும் எடுத்து விடுறாங்க. இது பொறுக்க முடியாமல் தான் தயாரிப்பாளர்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க.
சார் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள ஒரு யுனைட்டி இருக்கா, ஒரு யூனியனாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சில சந்தேகங்கள் வருது. ஏன்னா உதாரணத்துக்கு நான் கவின் அவர்கள் சொல்கிறேனே, உதாரணத்துக்கு அவரோட படம் ஒன்று ஹிட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ அவருக்குமே ஏறுது. பேசப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட சம்பளம் வந்து 3 கோடி கொடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு 3 கோடி என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு 3 கோடி இன்னொரு ப்ரொடியூசர் கொடுக்க ரெடியாக தானே இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இல்லை இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த தொழில் போட்டி இங்கே நீண்ட காலமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று கிடையாது, நீண்ட காலமாக இருக்குது. இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று போடுவாங்கன்னு வைங்களேன். அந்த கூட்டத்தில் இந்தந்த நடிகர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அவருடைய பிஸ்னஸுக்கும் இந்த சம்பளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அவருடைய சம்பளத்தை இந்த தொகைக்கு குறைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எழுதி அதை சைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தவுடனே ஒரு தயாரிப்பாளர் ஃபோன் பண்ணுவார். இப்போ யார் எந்த நடிகருக்கு சம்பளத்தை குறைக்கணும்னு பேசுனாங்களோ அந்த நடிகருக்கே ஃபோன் பண்ணி, சார் இதுமாரி கூட்டம் போட்டோம், இந்த கூட்டத்தில் உங்களை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதை தாண்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு டேட்டு கொடுங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இவர் ஆரம்பிப்பார். அப்போ அவர் வாங்குகிற சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருப்பார். இந்த கொள்ள பக்கமாக போய் சம்பளம் கொடுக்குற ஒரு கூட்டம் வந்து இங்கே இருக்குது. இந்த ஒற்றுமை இவங்களுக்குள்ளே வராத வரைக்கும் நீங்கள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. நீண்ட காலமாக இருக்குது. நான் சொல்கிறது ஏதோ 10 வருஷமாக 20 வருஷமாக இருக்குன்னு கிடையாது, 30 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குங்க. சார் இப்போ இங்கே ஒரு அறிக்கையாக வரும்போது அதில் ஒரு சில தீர்மானங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுமே எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் தென்னிந்திய நடிகர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியும் இருக்குது, வேணான்ற மாதிரியும் இருக்குது. அந்த அறிக்கையில் இருக்க சிறப்பு அம்சங்களை நீங்கள் பார்க்குறது என்ன சார்? இல்லை, சிறப்பு அம்சம் கிடையாது, நிஜமாவது வைத்தறிச்சலான ஒரு அறிக்கை தான். அதில் என்ன சிறப்பு இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதெல்லாமே ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுவோம், அக்டோபர் எண்டு வரைக்கும் ஷூட்டிங் எடுக்கிறவங்கெல்லாம் எடுத்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து படப்பிடிப்பு நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த செக் வந்து இன்றைக்கி தேவை தான். ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் தனக்கு என்ன பிஸ்னஸ் ஆகுதுங்கிறத முதல்ல கவனிக்கணும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் கொடுக்குறாங்க, அமேசானில் கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் பழைய காலமாக மாறி போச்சு. இன்றைக்கி அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து அந்த ஓடிடி நிறுவனங்கள் வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே மாதிரி எல்லா டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப தரைமட்டமாக வந்துருச்சு. விஜய் படத்துக்கே வந்து நீங்கள் படத்தை காமிங்க, நாங்கள் பார்த்துட்டு ரேட்டு சொல்கிறோங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை வந்துருச்சு. இன்னொன்று பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றத வச்சு காசு தரோன்ற பேச்சு அந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்துருச்சு. இதில் தயாரிப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடிகர்களுக்கு தெரியுதானே தெரிய மாட்டேங்குது. அவங்க கேட்குற சம்பளமெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஒரு சம்பளத்தை இங்கே கேட்குறாங்க. ஸோ இது கட்டாயம் தடுத்து நிறுத்தப்படணுங்கிறது தான் இவங்களுடைய அழுத்தமான கோரிக்கையாக இருக்குது. இந்த முறை ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ தியேட்டர் அதிபர்கள் சங்கம், அப்புறம் விநியோகஸ்தர சங்கம், அப்புறம் 2 தயாரிப்பாளர் சங்கம், ஒரு தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இவங்க எல்லாமே ஒரு கூட்டுக்குழுவாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவில் இவங்க உறுதியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்னொரு பக்கம் ஷூட்டிங் நிறுத்தணும், ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரு டேட்டு கொடுத்து அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் படம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல சார். இதனால் 24 கிராஃப்டை சேர்ந்த யூனியனுமே பாதிக்கப்படும் தான். ஆப்வியஸ்லி ப்ரொடியூசராக இருக்கலாம், ஸ்டண்ட்டு, FFC எல்லாமே, நடிகர் சங்கம் எல்லாமே பாதிக்கப்படும்ல சார். ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை 2 பக்கமும் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணி அறிக்கையாக கொடுக்குறதுன்றதுனால இவங்களுக்கு தெரியாமல் ஒரு அறிக்கை இங்கே வருதுன்றது இருக்குல்ல சார். இல்லை, 2 பக்கமும் கூடி பேசலன்னு கிடையாது. ஆக்சுவலாக நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பலமுறை இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த அறிக்கை வரும்போது எங்களை கூப்பிட்டு பேசல. அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா, நாசர் வந்து நடிகர் சங்கத்திலேருந்து வருவார், அல்லது நாசரை தவிர வேறு யாராவது அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். நான் வந்து தலைவர் பொருளாளர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. விஷாலும் கார்த்தியும் ஒரு முறை கூட இந்த கூட்டத்துக்கு வந்ததில்லைங்கிறது தான் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு. இப்போ அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு போகிறவங்க கேட்டு சொல்லணும்ல, அதை சொல்லவே மாட்டாங்க. இப்படியே வந்து அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, இது நம்ம நாள் அப்படியே இழுத்துட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நீர்த்து போயிடும். இவங்க வேணால் குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதை வந்து அப்படியே தள்ளி தள்ளி போடுவோங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருங்கிறத அவங்களும் நினைக்கல. இப்போ அவங்க வந்து தொடர்ந்து இப்போ விஷாலும் கார்த்தியும் அங்கே வந்து உட்காந்து பேசுனாங்கன்னு வைங்களேன், அந்த மீட்டிங்லேயே அது முடிஞ்சிருக்கும் அவங்க பிரச்சனைகளை. இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது எது சாத்தியங்கிற ஒரு இடத்துக்கு வரலாம். இன்னொன்று வந்து இதே தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் சேர்ந்து நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி நடிகர்கள் எல்லாமே வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் இந்த சந்திப்பு நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு போனால் ஒரு பெரிய நடிகர் கூட வரல. எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன நடிகர்கள். அவங்க நடித்தாலும் சரி, நடிக்காமல் சும்மா இருந்தாலும் சரிங்கிற லெவலில் இருக்கிற நடிகர்கள் தான் அந்த கூட்டத்துக்கே வந்திருக்காங்க.
அவங்க வாங்குற 1 லட்சம் 2 லட்சத்து சம்பளத்தை குறைச்சி என்ன நடக்க போகுது? இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ நடிகர்கள் அதை மதித்து வரணும்ல. தயாரிப்பாளர்கள் கூப்பிடுறாங்க, யாரெல்லாம் இங்கே அதிக சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க வரணும்ல. அப்போ நான் தயாரிப்பாளர் சங்கத்தை மதிக்க மாட்டேன்னு நடிகர் சங்கம் இருந்தால் இப்படி ஒரு முடிவு எடுக்க தான் செய்வாங்க. எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? நீங்கள் பேசும்போது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயே ஒரு இது இல்லை, கொல்லவாசல் பக்கம் போயும் பேசுகிறவங்க இருக்காங்க. இதை ஒருநிலைப்படுத்த என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இதை பண்ணவே முடியாதுங்க. இது தனிப்பட்ட குணம். இப்போ எல்லாருமே கூடி பேசும் பொழுது அந்த உடன்பாடு இவங்க எல்லாமே வந்து அதில் கையெழுத்து போடுறது, ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு பேசுகிறது, அப்புறம் அந்தாண்ட போய் வேற ஒன்றா பேசும் பொழுது இது எப்படி தடுக்க முடியும்? அது அவரவர் சுபாவமாக அது மாறுது. இங்கே பல தயாரிப்பாளர் நம்ம பேர் சொல்ல விரும்பலை, அவங்களால தான் ஒவ்வொரு முறையும் இந்த தீர்மானங்கள் கெட்டு போகிறதே அவங்களால தான். அது யாருங்கிறது சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், அந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்களில் பொதுக்குழுவோ அல்லது செயற்குழுவோ நடக்கும்போது இது ஆக்கிரோஷமாக விவாதிக்கப்படும். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் எங்கே அதிகமாக சம்பளம் கொடுத்தேன், நான் ஒன்றும் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை என்று போயிடுவாங்க. இது நீண்ட காலமாக நடந்துகிட்டே இருக்கு. சார் எனக்கு இப்போது ஒரு கேள்வி வருது சார். என்னன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் ஒரு படம் நடிக்கிறேன், நான் ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சம்பளம் 3 கோடி 5 கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து சம்பளத்தை கம்மி பண்ண சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஹியூமன் மென்டாலிட்டி என்ன பண்ண தோணுன்னா, சரி நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்லும் போது நான் 3 கோடி சம்பளத்தை 1 கோடியாக குறைச்சிக்கிறேன்னா எனக்கு இன்னொருத்தர் 3 கோடி கொடுக்க ரெடியாக இருக்கும், அதை வாங்க தான் செய்வேன்ல. அப்புறமா திரும்ப நடிகர் சங்கத்தை குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. திரும்ப ஒவ்வொரு தடவை நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்க ஆட்களை கூப்பிட்டு தான் சம்பளத்தை குறையுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஹீரோஸ் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறோம். பட் இது நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. இதுதான் இது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை தான். இது சம்பந்தப்பட்ட நடிகர்களே மனசு வந்து செஞ்சால் தான் உண்டு. இப்போ இன்றைக்கி வந்து இங்கே தமிழில் விஜயை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் இல்லை, அஜித்தை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் இல்லை. ஏன்னா இப்போ அவங்க கேட்குற சம்பளத்தை இவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அஜித் வந்து இப்போ இதில் தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தருக்கு டேட்டு கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலாக அந்த படத்தை சத்யஜோதி தியாகராஜன் தான் பண்ணியிருக்கணும். இவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஓகே டேட், ஆனால் என் சம்பளம் இவ்வளோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சம்பளத்தை அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆகா, பிஸ்னஸை விட தயாரிப்பு செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம டேபிள் லாஸில் ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்னா அவர் ஒதுங்கிறார். இப்போ தெலுங்குலேருந்து ஒருத்தர் வர்றார், வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வரும்பொழுது இப்போ தெலுங்குலேருந்து வர்றவங்களுக்கு முழுக்க முழுக்க சினிமா மட்டும்தான் தொழிலானா இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பல்வேறு தொழில்கள் அவங்க வச்சுருக்காங்க. சினிமாங்கிறது ஏதோ ஒரு பேஷனுக்காக வராங்க, ஏதோ ஒரு தொகை தூக்கி ஒரு விங்கு தான், குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒரு விங்கு தான், அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு இது ஒரு பெரிய பேர்டன் கிடையாது. 200 கோடி கொடுத்தா கூட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லாபம் நஷ்டங்கிறது 2வது பட்சம். பட் இங்கே இருக்கிறவங்க வட்டிக்கு வாங்கி 5 வட்டிக்கு குறைஞ்சி இன்னைக்கு கிடையாது, பேங்க்கு கொடுக்காது. அப்போ வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறவர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அஜித்தோ விஜயோ யாராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த தயாரிப்பாளர்களால் வளர்ந்தவங்க தான். அப்போ இவங்க நம்ம வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறோம், நம்மளை வளர்த்து விட்டவங்க இவங்க, நாம் இவங்களுக்கு செய்யணுங்கிற உணர்வு இல்லாமல் வெளிமாநிலத்திலேருந்து வர்ற தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இதை வந்து இதெல்லாம் தார்மீக ரீதியாக அவங்க யோசிக்கணும். நீங்கள் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இங்கே சம்பள குறைவாக வாங்கிட்டு, இப்போ நயன்தாராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாள படங்களுக்கு ஒரு சம்பளம் வாங்குவாங்க, தமிழ் படங்களுக்கு ஒரு சம்பளம் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க நம்ம பிறந்த இடம் இது, நம்ம மொழிக்கு நாம் வந்து ஒரு மரியாதை செய்யணும்னு எல்லா காலத்துலேயும் அவங்க நினைப்பாங்க. இப்போ தமிழில் அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கும் மலையாளத்தில் அவங்க வாங்கின சம்பளத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ இந்த உணர்வு ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குதுங்கிறது தான் நம்ம கேள்வி. மலையாளத்தில் அதிகமாகவும் தமிழில் கம்மியாக வாங்குறாங்க. மலையாளத்தில் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க. இப்போ இங்கே 12 கோடி கேட்குறாங்க, 10 கோடி கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 8 கோடி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இதில் பாதி தான் அங்கே வாங்குறாங்க. அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு தெரியல. சார் இன்னொரு பக்கம் அதில் அறிக்கையில் சொல்லியிருந்த தீர்மானங்களில் முக்கியமானது என்னன்னா, ரிலீஸ் ஆகாம நிலுவையில் இருக்க படங்களை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அடுத்த படப்படி பார்ப்போம். இந்த ரிலீஸ் ஆகாம நிலுவையில் இருக்க படங்கள்னு ஒரு சில படங்கள் இருக்குல்ல சார், அது எதனால் ரிலீஸ் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே வந்து ஒரு 10 பேருக்கு தாங்க பிஸ்னஸே இருக்குது. 10 பேருங்கிறதே அதிகம்தான், அதை விட கம்மியாக தான் இருக்குது பிஸ்னஸ்ஸு. இப்போ வெளியில் வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுனா தியேட்டருக்குள்ளே வர்றதே ஒரு தெரிஞ்ச முகமாக இருந்தால் தான் வர்றான். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு 7 பேர் 8 பேரை தாண்டி இங்கே பிஸ்னஸே கிடையாது. அப்போ யாராவது வாங்கினா தானே நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இன்னொன்று கடன் வாங்கி படம் எடுத்துருப்பார், வட்டி மேலே ஏறி அது ஒரு இடத்துல வந்து நிற்கும். அட்லீஸ்ட்டு ஒரு சேட்டலைட்டு ஒரு ரேட்டு போகும், ஓடிடி ஒரு ரேட்டு போவோம், அதை வச்சு இங்கே ரிலீஸ் பண்ணிடலான்னு நினச்சா கூட இப்போ அதையும் வாங்க ஆள் கிடையாது. பெரிய படங்களே வாங்கிறதுக்கு ஆள் இல்லாதப்போ சின்ன படங்களை எப்படி வாங்குவாங்க? ஸோ இதுதான், ஸ்டார் காஸ்டிங் இல்லாத படங்கள் இன்றைக்கி முடங்கிடுது. இன்னும் அதுக்கு கீழே புதுமுகங்களை வச்சு எடுக்கிற படம் சுத்தம், அது யாருமே வாங்கிறது கிடையாது. இவங்களா ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க, தியேட்டரை வாடகைக்கு எடுத்து ஒரு 50 தியேட்டரில் இவங்க ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் 10 பைசா கூட அவங்க திரும்பி வர்றதே கிடையாது.
பெரும்பாலான படங்களுக்கு. ஸோ இதுமாதிரி சினிமா வந்து அப்படியே ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கு. உள்ளபடியே நீங்கள் போய் ஒவ்வொரு தயாரிப்பாளர்ட்டையும் பேசுனீங்கன்னா கண்ணீர் வடிக்காத குறையாக தான் இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அப்படியே இந்த நடிகர்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சரி, இன்னொரு பக்கம் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகாமல் நிலுவையில் இருக்குது, ஒரு சில காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே. ஸோ இப்போது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த படங்கள் எடுக்கணும் வரணும் அப்படிங்கும்போது இப்போ ரிலீஸ் ஆகணும் எப்பயும் ஆயிருக்கலாம்ல சார். இப்போ எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை அது ரிலீஸ் பண்ண பிறகு தான் படங்கள்ங்கிறதெல்லாம் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ பல படங்கள் வந்து இங்கே வாழ்நாள் முழுக்க ரிலீஸ் ஆகாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் லாஸ் கணக்கில் தூக்கி போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியது தான். ஸோ அப்படி வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வதன்னு நீங்கள் படங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஒரு முறை இல்லாமல் இருக்குது. இப்போ தியேட்டருக்கு ஒரே நேரத்தில் 10 படம் 20 படம் வந்ததுன்னா ஒரு படத்தை பார்க்குறதுக்கே ஆள் கிடையாது. 20 படத்துக்கு எங்கேருந்து உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும்? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது முதல்ல இந்த வேகத்தடை தான். வேகத்தடை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் வந்து ஒரு இடத்துல குவியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கணக்கு தான். இப்போ பேரிகார்டு போடுறாங்க, அவ்வளோதான். சரி, இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனில் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது ஏற்கனவே இந்த டேட் அனௌன்ஸ் பண்ண சோ கால் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல சார். இப்போ குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், இது விஜய் சார் படம் கோட் படமாக இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், டேட் அனௌன்ஸ் பண்ண படத்தோட நிலை என்னவாக இருக்குது? அது வருமா? இல்லை படங்களை வந்து டோட்டலாக இவங்க தடை விதிச்சது நவம்பர்லேருந்து தான். இப்போ படப்பிடிப்புக்கு தான் இவங்க தடை வச்சுருக்காங்க. இப்போ ஏற்கனவே எடுக்கப்பட்ட படங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அக்டோபருக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. அக்டோபருக்குள்ளே முடிச்சிடலாம், இல்லைன்னா ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற படங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க சொல்கிறது நவம்பர்லேருந்து தான் டோட்டலாக வேலை நிறுத்தம். அப்போ நீங்கள் படங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கட்டளைகளை போடுவாங்க. அதுக்குள்ளே பெரிய படங்கள் எல்லாமே வந்துடும். ஓகே, இஃப் இன்கேஸ் நவம்பரில் டேட் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிற மூவி ஒருவேளை இருக்குன்னு நான் சொல்கிறேன், நவம்பர் அனௌன்ஸ் பண்ணி அது ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், நவம்பரில் ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிசம்பர் ஜனவரி அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த ஸ்ட்ரைக்குன்றது எவ்வளோ நாள் இருக்கும் சார்? இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இருக்குது. இதுக்கு முன்னாடி 6 மாதம் ஸ்ட்ரைக் எல்லாம் நடந்திருக்கு. பாலுமகேந்திரா வந்து ராமன் அப்துல்லான்னு ஒரு படப்பிடிப்பு, அதில் வந்து டீ கொடுக்குற பையனுக்கும் இயக்குனருக்கும் ஏதோ பிரச்சனையாகி போச்சு. அவர் ஏதோ ஒன்று சொல்ல உடனடியாக வந்து அந்த பையன் போய் பெப்சியில் சொல்லி, அன்றைக்கி பெப்சி தலைவராக இருந்த விஜயன் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பேக்கப் சொல்லிட்டார். எப்போவுமே பேக்கப்புங்கிற வார்த்தையை இயக்குனர் தான் பயன்படுத்தணும். யாரோ ஒருத்தர் வந்து பேக்கப் சொல்ல முடியாது. இவர் பெப்சி தலைவராக இருந்ததுனால அங்கே வந்து பேக்கப் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டார். அங்கே ஆரம்பித்த ஈகோ யுத்தம் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் பெப்சி தொழிலாளர் பல பேர் பசியும் பட்டினியுமா இருந்தாங்க. அன்னைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு அரிசி எல்லாம் வழங்கி அவங்க சாப்பாட்டுக்கு ஏதோ ஆதாரம் ஏதோ பண்ணாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்காக அது போச்சு. ஆனால் அப்போ கூட வந்து இந்த பெப்சியினுடைய அந்த அடக்குமுறை இருக்குல்ல, நிஜமாகவே தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்ணீர் வடிச்சிருவாங்க. அவ்வளவு பிரச்சனைகள் அவங்களால. ஏன்னா அவங்க வந்து ஒரு 80 பேர் 90 பேர் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் நடத்தக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஒரு ஆணி அடிக்கிறதுனா கூட நீங்கள் பெப்சிலேருந்து ஆட்களை கூப்பிடணும். இப்போ நம்ம ஒரு ஆணியை செவுத்தில் அடிச்சிட்டோம்னா அதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நீ யார் ஆணி அடிக்கம்பாங்க. யூனியன்லேருந்து ஒரு ஆள் வரணும். நம்ம ஆணி அடித்தோம்னா 50 ரூபாயில் முடிஞ்சிடும். அவங்க வந்தாங்கன்னா 2000 ரூபா செலவாகும். நீங்கள் 1000 ரூபா பேட்டா கொடுக்கணும், 1000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். இந்த ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு 2000 ரூபா. இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. இப்போ பெப்சியே வந்து அவங்களாலேயும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் அதை பேசி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. பட் மொத்தத்தில் இன்றைக்கி படம் எடுப்பதுங்கிறது வந்து பாழுங்கிணத்தில் குதிப்பதற்கு சமமாக இருக்குது. அதுதான் சார். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க 6 மாதம் வரைக்கும் கூட இதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு. பட் இப்போது கரண்ட்டாக இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பேசும்பொழுது தனுஷ் அவர்களோட பிரச்சனை முக்கியமாக பேசப்பட்டுச்சு. நிறையா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 51வது படமும் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து வரும்போது. இது ஒன்று தனுஷ் சார் வச்சு படம் பண்ணணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் கேட்டு தான் பண்ணணும். ஒன்று இன்னொன்று விஷால் சார் வச்சு பண்ணுவோம், ப்ரொடியூசர் கவுன்சில் கேட்டு தான் பண்ணணும். விஷால் சார் என்ன சொல்கிறாங்கன்னா படம் நடிப்பவங்கள முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்றது. வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி யூனியனாக இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது சார். இந்த பிரச்சனை ஆரம்பித்தது இவங்க 2 பேர் கிட்டது அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து தனுஷ் பிரச்சனை என்ன அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி ஒரு படம் 2017 எடுத்தார். அந்த படத்தில் தனுஷும் ஒரு பார்ட்னர். அவரும் வந்து பெரிய தொகையை அதுக்குள்ளே போட்டிருக்கிறாரு. முரளி ராமசாமியும் ஒரு தொகையை போட்டிருக்கிறாரு. ஷூட்டிங் போயிட்டே இருந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி படம் எடுத்துட்டதா சொல்கிறாங்க. நாகார்ஜுனாட்ட டேட்டு கேட்டிருக்காங்க. அவர் படப்பிடிப்பில் கலந்து கொள்கிற சூழலில் ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை 2 பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பணம் ரீதியாக வந்த பிரச்சனையா அல்லது வேறு பிரச்சனையான்னு தெரியல. டக்குன்னு தனுஷ் படத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். திரும்ப அதுக்கப்புறம் டேட்டு கொடுக்கவே இல்லை அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் மலன்னு வளர்ந்து இன்றைக்கி தனுஷோட பிஸ்னஸே எங்கேயோ போயிடுச்சு.
இப்போ நடுவில் நீண்ட காலமாக முரளி ராமசாமி எனக்கு மறுபடியும் டேட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். இவர் வந்து அதுக்கு சரியான பதிலை சொல்லலை. அதனால தான் இந்த ரெட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரச்சனை என்னன்னா, தயாரிப்பாளர் கதிரேசன் அவர் தான் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருக்கார். அவர் வந்து ஒரு 4 கோடி ரூபா தனுஷுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அந்த அட்வான்ஸு திருப்பியும் கொடுக்கல தனுஷ், கால் ஷீட்டும் கொடுக்கல. ஸோ இதனால் வந்து அவரும் தொடர்ந்து கேட்டு பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் இந்த எதிர்ப்பு கூட்டத்தில் அவரும் சேர்ந்துட்டார், எனக்கு டேட் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் அவங்க மேலே ரெட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன அப்படின்னா, பொல்லாதவன் ஆடுகளம்னு 2 படம், ரெண்டுமே வந்து தனுஷனுடைய வாழ்க்கையில் பெஞ்ச் மார்க் படம். இந்த ரெண்டையும் தயாரித்தவர் கதிரேசன். இப்போ அப்படி ஒரு தயாரிப்பாளருக்கு அவர் திரும்ப தேதி கொடுக்கறது தான் தார்மீக ரீதியாக சரி. பட் என்ன காரணத்தினாலே அவர் தள்ளி போட்டுட்ருக்காரு. இன்றைக்கி தெலுங்கு பட தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அவர் டேட்டு கொடுத்து போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் தனுஷ் பிரச்சனை. ஆனால் தனுஷை அடக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா இப்போ அடுத்த படம் ஒரு உதயநிதியினுடைய நண்பருக்கு படம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட உதயநிதிக்கே பண்ணுறதா அர்த்தம் அது. அப்போ நீங்கள் அந்த படப்பிடிப்பை நிறுத்திட முடியுமா? அந்த கட்ஸ் இவங்க யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் அவர் நீங்கள் நடக்கிறத பார்த்துக்கிறேன்ட்டு தான் போவார். படம் ப்ரொடக்ஷன் அப்பயே டிஸ்ட்ரிபியூட்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கும் சார். அது வந்து இந்த பக்கம் விஷால் அவர் உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ என்னென்னா, இதே படத்தை தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணிவிட்டு இந்த டைட்டில் அவர் ஆந்திராவில் போய் ஷூட் பண்ணுறாருன்னு வைங்களேன், அதை இங்கே ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களால் ஆனதை பாருங்கள் அப்படிங்கிறாரு. பட் அவரும் வந்து இந்த விஷயத்தில் இப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த ஒரு 12 கோடி பணத்தை எடுத்து அவர் செலவு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் சொந்த செலவு பண்ணலை. அவர் வந்து இதே தயாரிப்பாளர்களுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறார். அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1000 தயாரிப்பாளர்கள் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து தலா 10,000 என்னமோ அவர் கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து ஏதோ பொங்கலோ தீபாவளி ஏதோ ஒரு டைமில் கொடுத்தாரு. அப்புறம் பொங்கல் தீபாவளி டைமில் இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு பெரும் தொகை செலவாச்சு. அப்புறம் அந்த ஸ்டார் கிரிக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணார். அப்புறம் வந்து தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அது அங்கே கொஞ்சம் பேரை ஸ்டாஃப் எல்லாம் வச்சு அங்கே கொஞ்சம் காசு செலவு பண்ணார். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 12 கோடி அவர் கரைச்சிட்டு போயிட்டார். அதில் நியாயமான செலவு கொஞ்சம் இருக்குது, அனாவசியமான செலவுகள் கொஞ்சம் இருக்குது. ஆக மொத்தம் வந்து ஒரு வீம்புக்கு தான் அவர் பண்ணார். தனியாக அவருக்குன்னு எடுக்கல. ஆனால் என்னென்னா, இந்த 12 கோடி இங்கே இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க. பதவிக்கு இவ்வளோ பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்து நாங்கள் வந்து உட்காரணும்னு வர்றீங்கல்ல. அது காரணம் என்னென்னா இந்த தொகை தானே. இந்த தொகையை காலி பண்ணிட்டேன்னா ஏன் நீங்கள் போட்டி போட்டு இங்கே வர போகிறீங்கன்ட்டு அவர் ஒரு முடிவு பண்ணி காலி பண்ணார். பட் அந்த தொகையை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்கிறது நியாயம் இல்லைல்ல. சங்கத்துக்காக செலவு பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அது நிற்காது. அதனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமல் மீது ஒரு ரெட்டு போடணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதை அவங்க அறிவிக்கலை. பட் லிஸ்ட்டில் கமல் இருக்கார். எதனால் சார்? எந்த பிரச்சனை? இந்த லிங்குசாமி பிரச்சனை, உத்தம வில்லன் படத்தில் ஏற்பட்ட லாஸு. அவர் தொடர்ந்து டேட்டு கேட்குறாரு, கமல் கொடுக்கல. ஸோ அதனால் கமல் இருக்கார். நல்ல வேலையாக சிம்பு இல்லை. இதுதான் பெரிய ஆச்சரியமே. இதுதான் என்னங்க அப்படின்னா, ஒரு 70% பிரச்சனையை சிம்பு சரி பண்ணிட்டாரு. அதனால் அவர் மேலே நாங்கள் வந்து ரெட்டு போடல. இன்னொன்று வந்து சங்கம் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவரை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கு சார். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன அந்த 12 கோடி மேட்ரு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு தனி அதிகாரி ஒருத்தர் போட்டு அதை என்கொயரி பண்ணி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முறைகேடுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தாங்க சார். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் நீங்கள் சொல்லிட்டு இல்லை, அது முறைகேடுன்னா இப்போ அன்னைக்கு பொருளாளராக இருந்தவரையும் அன்னைக்கு செயலாளராக இருந்தவரையும் இதுக்குள்ளே சேர்க்கணும்ல. இப்போ அவங்க 2 பேரும் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ உள்ளபடியே உங்களுக்கு விஷால் தவறு பண்ணிட்டாருன்னா கூட இருந்து தவறு பண்ணவங்களையும் சேர்க்கணும்ல. அப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு விஷால் மீது மட்டும் நீங்கள் குற்றம் சொல்கிறதுங்கிறது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அரசாங்கம் வந்து சினிமாக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சமீபத்தில் கொடுத்த பேட்டி தான். அப்போ ஏதோ ஒரு இடத்த அது டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க எங்கேயோ காய் நகர்த்தி எப்படியோ நடக்குதுங்கிறது விஷால் தரப்பில் சொல்லப்படுகிற தகவலாக இருக்குது. ஆக மொத்தம் வந்து விஷாலை கார்னர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய வாய். அவர் நிறையா வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாரு. அவுட் ஆஃப் சினிமா நிறையா பேசுகிறாரு. அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். சார், இன்னொரு பக்கம் இந்த
ஸ்ட்ரைக் நடக்குது, படங்கள் நிற்கிது அப்படிங்கும்போது விடாமுயற்சி அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்துருப்பீங்க, நல்லா கவனிச்சிருப்பீங்க, விட்டு விட்டு தான் நடக்குது இது. இன்னைக்கு அப்புறம் அது அஜித் சார் இருக்காரு, வரல, ஷாலினி மேம்காக போகிறது வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள், நிறைய தனிப்பட்ட காரணங்கள்னால தொடர்ந்து டிலே ஆகிட்டே போகுது. அதுக்குமே இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் க்ரோஸ் அண்ட் க்ரோஸில் போட்டிருப்பாங்க. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் இது ஸ்ட்ரைக்குனால இன்னும் தானே சார் பாதிக்கப்படுவாங்க. அந்த ஷூட்டிங் நடக்கிறது, அந்த ஷூட்டிங்குடைய அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர், அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஷூட்டிங் வந்து அக்டோபருக்குள்ளே முடிச்சிருவாங்க. பெரும்பாலும் வந்து அஜர்பைஜானில் முடிச்சுட்டாங்க. அங்கே செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால இப்போ ஹைதராபாத் வந்துட்டாங்க. இங்கே 20 நாள் தான் இன்னும் ஷூட்டிங் மொத்தமே இருக்குது. 20 நாளில் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில். அதனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. குட் பேட் அக்லியுமே போயிட்டு தானே சார் இருக்குது. அதுவுமே இன்னும் ரேப் பண்ணல. அதுதான் இது எல்லாமே ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட படங்கள்ங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் திடீர்னு இனிமே ஒரு படத்துக்கு பூஜை போட்டு ஷூட்டிங் போகிறது தான் இங்கே கஷ்டம். ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிற படங்களுக்கு பிரச்சனை இல்லை. சார், அறிக்கையுமே ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. 2 பேர் 2 தரப்புல வந்து அறிக்கையுமே ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. என்னால் இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியல, இந்த தீர்மானம் அப்படின்னா அதில் பிக் பண்ணி சொல்லணும்னு அது சொல்லுவீங்க? இல்லை, முக்கியமாக நடிகர் சங்கம் சொன்னது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீண்ட காலமாக பேசப்பட்ட விஷயந்தான் அது. இவங்க வந்து முறையாக அங்கே போய் உட்காந்து பேசி அங்கேயே அதை முடிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரப்போகிறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் போய் பேசிவிட்டு திரும்ப வந்து தகவல் சொல்கிறேன் சார்ன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வர்றதே இல்லை. முக்கியமாக கார்த்தியும் விஷாலும் இங்கே வராது தான் மிகப்பெரிய குறை. அதனால் அதை தான் நான் பார்க்குறேன். இந்த பக்கம் விஷாலுக்கு எதிரான அந்த தடை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கார்த்தி சார் நேற்று பேசும்போது கூட சொல்லியிருக்கீங்களா, எங்களை கேட்காம நீங்கள் சொல்கிற மாதிரி வந்ததில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. எங்களை கேட்காம சொல்லியிருக்காங்க, பட் உங்களுக்கு அறிக்கையுமே வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ வேணுன்ற இடத்துல இல்லை, இப்போ அவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது ப்ரொடியூசர் கவுன்சில்லையுமே ஒரு கோவம் இருக்கும்ல சார். ஸோ அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? அதை பற்றி உங்களுக்கு தெரிய வந்ததா சார்? எல்லாமே இவங்க எழுத்துப்பூர்வமாக பேசுறது இல்லைங்க. இப்போ வர்றாங்க, உட்காடுறாங்க. இப்போ தனுஷை பற்றி பேசவே இல்லை, எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குங்கிறாங்க. அது எப்படி அதிர்ச்சி வரும்? இதே தனுஷை பற்றி பலமுறை அங்கே பேசியிருக்காங்க. அங்கே நடிகர் சங்க சார்பாக யாரெல்லாம் வந்து நடிகர் சங்கத்தில் குற்றச்சாட்டு வரலன்னு தான் சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசுகிறதா அவங்க அறிக்கை கொடுத்து நடிகர் சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க இல்லையா பிரதிநிதிகள், அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க தனுஷ் மீது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து தனுஷ்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு ஒரு முறையான பதில் கொடுங்கலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த பேச்சுவார்த்தையாக தான் இருந்திருக்கே தவிர எழுத்துப்பூர்வமாக இல்லை. இப்போ கார்த்தி சொல்கிறது வந்து எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இது புதுசாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ அதுவுமே எப்படியும் பார்க்கலாம்ல சார், ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்துமே இன்னைக்கு வந்த ஸ்டேட்மெண்ட் தான் முன்னாடியே கொடுத்துருக்காங்களா சார்? இன்னைக்கு அறிக்கையாக வந்திருக்கு, அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. இது முன்னாடியே நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக அதை கொடுத்துருக்காங்களா? இல்லை, எப்போவுமே ஒரு கலகம் பிறந்தால் தான் நன்மை வரும். நீங்கள் அவங்கள்ட்ட மறுபடியும் உட்கார வச்சு, சார் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் நாங்கள், நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, நீங்கள் முறையாக ஒரு லெட்டர் அனுப்புனீங்கன்னு வைங்களேன், அதுக்கு 1 மாதம் கழித்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த 1 மாதத்தில் இந்த கோபமெல்லாம் வடிஞ்சிடும். மறுபடியும் இது இழுக்கும். இப்படி இவங்க ஒரு லெட்டர் போட, அவங்க ஒரு லெட்டர் போட, இப்படி போயிட்டே இருக்கும். இதற்கு தீர்வே கிடைக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கலகத்தை ஏற்படுத்தினா தான் அதுக்கு ஒரு தீர்வு வரும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அது கரெக்டாக நடக்கும். இன்றைக்கி அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அவங்க சொல்கிற பதிலை பொறுத்து தானே அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறதே தெரியும். சார், இந்த சம்பள குறைப்பு அப்படின்றது ப்ரொடியூசர் வெளியே வந்து கொடுக்குறதுன்றது காலங்காலமாக போயிட்டு இருக்கு, மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு, இப்போ அந்த அறிக்கையில் இந்த பிரச்சனை இல்லை, இது தீர்க்க முடியுமா? தீர்க்கணும்னா என்ன பண்ணலாம்? யார் இறங்கி வரணும்? சம்பள பிரச்சனையவா? சம்பள பிரச்சனை தீர்க்க முடியாது சார், நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல சார், இந்த 2 பேருக்கு நடுவிலான ஈகோ. இதை வந்து யார் விட்டு கொடுத்து இறங்கி வரணும்? இன்னும் ஒன்றுமே இல்லைங்க, பிரச்சனை வந்து இந்த 3 பேர் மேலே தான் இல்லையா? அது ஒன்று. இன்னொன்று வந்து படப்பிடிப்புக்கு ஆட்களை எக்ஸ்ட்ரா கூட்டு வர்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணணும், சார் நாங்கள் வந்து இவ்வளோ பேர், அதாவது தகுதிக்கேற்ப, இப்போ ரஜினி நினச்சா ஒரு நாளைக்கு 20 பேரை கூப்பிட்டு வரலாம், ஆனால் அவர் 2 பேரோட வர்றாரு. இப்போ அந்த இடத்துல வந்து ரஜினி சாரே 2 பேரோட வரும்போது நாம் ஏன் 18 பேர் 20 பேரோட வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கே தோணணும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், சார் வெளியூருக்கு வந்தால் மட்டும் எங்களுக்கு ஜிம் பாய்ஸ் கொடுங்க, ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் கூடுவாங்க, மற்றபடி எங்களுக்கு சென்னையில் ஜிம் பாய்ஸ் வேண்டாம், இண்டோரில் வேண்டான்னு அவங்கள சொல்லணும். அப்புறம் வந்து எங்கள் பின்னாடி 10 பேர் 20 பேர் வரமாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கணும். இப்போ யோகி பாபு பின்னாடி 5 பேர் வர்றாங்க, எதுக்கு 5 பேர் யோகி பாபுன்னு நான் கேட்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு நடிகரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பின்னாடி 7 பேர், இவர் பின்னாடி 12 பேர்னு அதிர்ச்சியாக தகவல் சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே தயாரிப்பாளர் கொடுக்கணும்னா ஒரு நாளுங்க, ஒரு நடிகர் ஒரு நாள் தன் சொந்த காசில் படப்பிடிப்புக்கு வந்தாருன்னா அவருக்கு அந்த வழி தெரியும். எந்த நடிகரும் சொந்த காசில் வர்றதே இல்லை. வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களை ஒரு தாய் மாதிரி தயாரிப்பாளர் பார்த்துக்கிறாரு. நீங்கள் பெட்ரோல் போடுறதுலேருந்து, உங்கள் டிரைவருக்கு பேட்டா கொடுக்கறதுலேருந்து, நீங்கள் குடிக்கிற ஜூஸ்லேருந்து, நீங்கள் போட்டுக்கிற சட்டையிலேருந்து, நீங்கள் போடுற ஷூலேருந்து
எல்லாமே முகத்தை வேர்வையை வந்தால் தொடச்சி விட்றதுக்கு ஒரு ஆள், அவருக்கு ஒரு சம்பளங்கிற அளவுக்கு உங்களை வச்சுருக்காங்கல்ல. ஒரு நாள் நான் என் செலவு நான் பார்த்துக்கிறேங்க, என்னோட 18 பேர் 20 பேர் வராங்க, அவங்களுக்கெல்லாம் நானே சம்பளம் தரேன்னு ஒரு நடிகரை சொல்லுங்கள், அன்னைக்கு இது அடங்கிடும். அன்னைக்கு தான் இந்த வலி தெரியும், ஐயோ இவ்வளோ செலவாகுதான்னு. அப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் கொடுக்குறாரு, நம்ம அனுபவிக்கிறோங்கிற இடத்துல வரும்பொழுது யாருக்குமே அந்த பயம் இல்லாமல் போகுது. தேவையில்லாத செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படத்துக்கு தோராயமா எவ்வளவு தேவையில்லாத செலவு காசு வெளியே போகுது சார்? தோராயமா இல்லை ஒரு இன்னைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நடிகரை வச்சு, ஒரு கவின் மாதிரி ஒரு நடிகரை வச்சு நீங்கள் ஷூட்டிங் எடுக்கணும்னா 10 லட்ச ரூபா தினந்தோறும் இல்லாமல் எடுக்கவே முடியாது. தினம் 10 லட்ச ரூபா, இன்க்ளூடிங் கேமரா ப்ரொடக்ஷன் எல்லாமே 10 லட்ச ரூபா. ஒரு பெரிய நடிகர்னா அதை விட ஜாஸ்தி. ஏன்னா இந்த கேமரா லென்ஸு அந்த எக்யூப்மெண்ட்டு இன்னும் புதுசாக கொண்டு வந்து இறக்குவாங்க. ஸோ அதுக்கு ஒரு தனி பில்லு வரும். இது வந்து சம்பளம் இல்லாமல் சொல்கிறீங்களா சார்? சம்பளம் நடிகர்கள் சம்பளம் இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஷூட்டிங் செலவு மட்டுமே ஒரு நாளைக்கு இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஆகி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதில் நீங்கள் நிறைய குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்படி அதிரடியாக நீங்கள் குறைச்சிங்கன்னா இந்த 10 லட்சத்தை 4 லட்சம் குறைக்கலாம், ஒரு 6 லட்சத்தில் எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்குது சூழ்நிலை சார். அண்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் இதெல்லாம் இருக்குது. 6 மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது 6 மாதம் தாண்டியும் போகலாம், தெரில. அப்படிங்கும்பொழுது இதனால எவ்வளோ லாஸ் சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய லாஸை கொடுக்கும்? நிச்சயமாக கோடிக்கணக்கில் லாஸை கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஏழை தொழிலாளர்கள் இப்போ தினந்தோறும் வந்து நம்ம வேலை செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடுங்கிற இடத்துல பல குடும்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் பெப்சியில் இருக்காங்க. அதில் வளமாக இருக்கிறவங்க ஒரு 2,000 பேரை வச்சுங்க, பாக்கி 20,000 பேர் அன்றாட வேலை செஞ்சு சாப்பிட்றவங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக மாறும். இது மேக்ஸிமம் தவிர்த்தணும். இப்போ இவங்களாம் நடிகர் சங்கமாக இறங்கி வந்து இன்னொன்று இதுதானங்க, ஓகேங்க நாங்கள் இறங்கி வர்றோம் பார்த்துக்கலான்னு இறங்கி வரணும். வரலைன்னா நிச்சயமாக இந்த முறை வந்து ஸ்ட்ரைக் தொடரும். அண்ட் உங்கள் நேரத்துக்கும் பேசுனதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.